பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை 6 லட்சம் பேர். இன்னைக்கு 2021 3 கோடி பேர். 6 லட்சம் எங்கே, 3 கோடி எங்கே? எத்தனை சதவீதம் கஞ்சா பயன்பாடு அதிகரித்திருக்கிறது என்று பார்த்தால் சரி, ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கு கேடு விளைவிக்கிற செயல் என்றாலும் கூட முஸ்லிம் சமுதாயத்தில், குறிப்பாக முஸ்லிம் சமுதாயத்தின் இளைஞர்களிடத்தில், அதிலும் குறிப்பாய் அடர்த்தியாய் முஸ்லிம்கள் வாழுகிற, இஸ்லாமியர்கள் நிறைந்து வாழுகிற தமிழக பகுதிகளில் கஞ்சாவினுடைய நடமாட்டமும் போக்கும் அதிகம் இருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒரு மிகப்பெரிய சமுதாய அவமானத்திற்கு நாம் தயாராகி கொண்டிருக்கிறோமோ என்று யோசிக்க வேண்டும். இளைஞர்கள் அவற்றின் மூலம், கஞ்சாவின் மூலம் உடலை கெடுத்துக் கொள்வது, ஆண்மையை கெடுத்துக் கொள்வது, இதையெல்லாம் தாண்டி ஆன்மீகத்தில் வெகு தூரம் அவர்கள் தூரமாகி போவது, இவைகளெல்லாம் இந்த பெருங்கேட்டின் விளைவாக ஏற்படுகிறது என்றால் இந்த தீய விளைவை தடுக்க வேண்டிய அவசியம் ஒரு போர்க்கால நடவடிக்கை இன்றைக்கு தேவை. அதை எல்லா ஜமாத்துகளும் செய்தாக வேண்டும், எல்லா உலமாக்களும் செய்தாக வேண்டும். மார்க்க மேம்பாட்டில், சமூக அக்கறையில் யாரெல்லாம் ஈடுபாடு கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேர் மீதும் கடமை. தயவு செய்து இளைஞர்களை மீட்டெடுங்கள். அந்த இளைஞர்களுக்கு தனியாக பயிற்சிகளை, பட்டறைகளை, வகுப்புகளை நடத்துங்கள். கொஞ்சமேனும் அல்லாஹுவை பற்றி, ரசூலை பற்றி ஆன்மீக உணர்வுகளோடு அச்சத்தை ஊட்டி மனம் திருத்தாதவரை இது போன்ற கஞ்சாக்களிலே இருந்து மீள முடியாது. தொடர்ந்து கஞ்சாவும் படுகொலைகளும் ஒன்றோடொன்று தொடர்புடையனவாய் தமிழகத்தில் தொடர்ந்து அதிகரித்து கொண்டிருப்பது வேதனைக்குரிய செயல். தயவு செய்து இளைஞர்களை, இளம் பெண்களை தங்கள் வீட்டில் வைத்திருக்கிற, பள்ளிக்கூடத்திற்கும் கல்லூரிக்கும் அனுப்பி வைக்கிற பெற்றோர்களை பார்த்து அன்பு வேண்டுகோளாய் சொல்லுகிறோம். தயவு செய்து உங்கள் இளவல்களின் நடவடிக்கைகளை கண்காணியுங்கள்.